தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் தாக்கப்பட்டேன் என ஏற்கனவே ஒரு வாலிபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் அது பொய் புகார், தாக்கப்பட்டது நான் தான் என மற்றொரு வாலிபரும் தற்போது ஆதாரத்தோடு வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். உண்மையில் நடப்பது என்ன? தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் பவுன்சர்கள் ஒரு வாலிபரை தலைகீழாக தூக்கி எறிந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த வீடியோவில் இருப்பது நான் தான். ஆர்வ மிகுதியிலும் உற்சாக மிகுதியிலும் விஜயை நோக்கி ஓடி சென்ற போது தன்னை பவுன்சர்கள் கண்மூடித்தனமாக தூக்கி எறிந்து விட்டதாக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்கிற வாலிபர் காவல் கண்காணிப்பாளரிடத்தில் புகார் அளித்திருந்தார். பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவர் சுற்றி இந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நான் இல்லை, அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். என்னை கட்சி தலைமையிலேருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் கிடையாது. பவுன்சர்கள் தாக்கியதில் சரத்குமாருக்கு உட்காயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் மகனின் மருத்துவ செலவுக்குரிய நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டுமென சரத்குமாரின் தாயாரும் தெரிவித்திருந்தார். மனுஷனோட உயிரா சார்? என்ன சார், ஒரு பொம்மையா, ஒரு குப்பையா? சொல்லுங்க சார். எவ்வளோ ஒரு ஆசையா விஜய் மேலே ஒரு ஆர்வமாக தானே அவன் போயிருக்கான். அவன் உறுப்பினர்காரர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எங்கள் ஊர் பங்குனி உத்திரம் தேர் நடந்துச்சு. எனக்கு தெரியாமல் 2000 ரூபா கடன் வாங்கி 3-4 பேனர் விஜயை போட்டு போட்டா போட்டு கட் அவுட் வச்சிருக்கான். ஏப்பா நம்ம விட்டு சோத்து கூட அரிசி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம். காசு ஏதுறாங்கிறான் ஒரு எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரரு. அவங்ககிட்ட 2000 ரூபா பணம் கடன் வாங்கி இவன் 3 பேனர் வச்சிருக்கான். விஜய் போட்டு இவன் கட் அவுட் அடிச்சு வச்சிருக்கான். எங்கள் சின்ன பையன் இவனையும் போட்டு. ஏன்டா நமக்கு தேவையாடா? 2 மாதம் நம்ம 3 மாதம் நம்ம 2 பையன் அரிசி எடுத்தாலும் சாப்பிடலாப்பா அப்படின்னு சொல்கிறான். விடுமா அப்படிங்கிறான். என்ன சொல்றேன், எங்களுக்குள்ள என் பையனை தூக்கி வீசினா ஏற்பாடு எங்களுக்கு வேணும். இதன் அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் மீதும் அவரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 10 பவுன்சர்கள் மீதும் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதோடு பவுன்சர்கள் தூக்கி வீசிய வைரல் வீடியோவில் வாலிபர் அணிந்திருந்த சட்டையும் புகார் அளிக்க வந்தபோது சரத்குமார் அணிந்திருந்த சட்டையும் ஒன்றாக மேட்ச் ஆனதால் பலரும் அவர்தான் அந்த பையன் என்று நினைத்திருந்தனர். ஆனால் சரத்குமார் சொல்வது முற்றிலும் பொய். பவுன்சர்கள் என்னைத்தான் ராம்பிலிருந்து தூக்கி வீசியதாக விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சரவணபாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஜய் என்கிற வாலிபரும் தற்போது அதே கோடு போட்ட சட்டையோடு மாநாட்டிற்கு வந்த வீடியோக்களை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே அஜய் கருப்பு சட்டை அணிந்து ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அவரும் பிளடி ஸ்வீட்டாக புகார் கொடுக்க சென்றபோது சரத்குமார் அணிந்திருந்த அதே கோடு போட்ட சட்டையோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்தார். மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவாரு. நான் கீழே தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது பொய்யான நியூஸை பரப்புறாங்க. இது யாரும் நம்பிடாதீங்க. பொய்யான நியூஸை பரப்புறாங்க. ஆனால் நான் அப்போ தூக்கி போட்டோன்னே பவுன்சர் அந்த இன்னொரு பவுன்சர் ஆப்போசிட்டில் போகிற அவர்கிட்ட சாரி கேட்பாரு. தளபதி பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார். பின்னாடி வந்துடுவாங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் அவர்களோடு கூட்டணிக்கு யார் வரப்போகிறார்கள் என்பது தெரியாமல் கடைசி வரை சஸ்பென்ஸுடனேயே சஞ்சாரம் செய்யுமாறு விஜய் பேசியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் விட பவுன்சர்களால் தாக்கப்பட்டது யார், சரத்குமாரா அல்லது அஜயா என்பதுதான் தற்போது பெரும் சஸ்பென்ஸ் நிறைந்த பேசு பொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே சரத்குமார் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்து வரும் போதிலும் புகார் கொடுத்ததும் வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதனை தற்போது மதுரைக்கு மாற்றியுள்ளனர். இந்த சூழலில் மதுரை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மீண்டும் அதே கோடு போட்ட சட்டை, கிரே கலர் பேண்ட் அணிந்து வந்த சரத்குமார், நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் என சொல்லும் விதமாக மீண்டும் புகார் அளித்துள்ளார். காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த பிறகு தயங்கியபடி பத்திரிகையாளர்களை சந்தித்த சரத்குமார் தாவேகா தொண்டர்களிடமிருந்தும் மர்ம நபர்களிடமிருந்தும் தொடர்ச்சியாக தனக்கு மிரட்டல் வருவதாக பயத்தோடு தெரிவித்துள்ளார். அதன் காரணமாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது?
அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்புகிறேன். காவல்துறையினர் முதலில் மாநாட்டில் பவுன்சர்களால் தாக்கப்பட்ட அந்த கோடு போட்ட சட்டை யார் என்பதை கண்டறிந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், ஒருவேளை இவர்கள் இருவரில் யாராவது பொய் புகார் அளித்திருந்தால் அவருக்கு பின்னணி கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் யார் யார் என்பதையும் கண்டறிந்து அதையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என நெட்டிசன்கள் வலியுறுத்தியுள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.